நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம காங்கிரஸுக்கு 5க்கு 2 கொடுக்குறோன்ற ஒரு முடிவில் இருக்கோம். அப்படின்னா இப்போ 25க்கு 10 இப்படி ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் சாணக்கியத்தனம் முக்கியமாக, வீரம் முக்கியமான சாணக்கியத்தனம் தான் முக்கியம்னு சொல்லுவோம். அந்த 33 அமைச்சரவையில் நீங்கள் ஒரு 10 கொடுத்து 23 உங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. ப்ரொபோஷனேட்டாக பார்த்தீங்கன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். மேபி ஒரு 2-3 அமைச்சரவை மாறும். எல்லா அமைச்சருமே பவர்ஃபுல்லாக அப்படின்னா அதுவும் கிடையாது. அதிமுக வித்தவுட் எனி டிமாண்டு ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு குரூப்பை பிரித்து வருது, வேறு வழியில் இது நம்ம பண்ணணும். கூட இருக்கிற 3 பேரும் 4 அமைச்சர்கள் மேலே ஏற்கனவே ஊழல் புகார்கள்லாம் இருக்குது. இப்போ அது தூய சக்தின்ற பேசில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கோம். நம்ம நிர்வாகத்தில் நம்ம அமைச்சர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். டிஎம்கே சைட்ல இருந்தே பல பேர் டாஸ்மாக மூடணும் அப்படின்ற மாதிரி போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் எதுவும் பண்ணலையே, ஏன் இப்போ கொடுக்குறாங்க? இது விஜய்க்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நம்ம ஏற்கனவே வீடியோலையுமே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஸ்டாலின் அவர் நீங்கள் சோஷியல் மீடியா விட்டுட்டீங்களேன்னு பேசும்போது எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிக்குது. இது வரும், இன்னும் பிரதிபலிப்பு அதிகமாக வரும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். சார் வணக்கம் சார். சார், நம்ம இந்த கமெண்ட்ஸுக்கு என்ன பதில்ன்ற நிகழ்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சரவணன்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். என்னன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த 25 பேர்ல இவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கூட கொடுக்குவாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது கொடுத்தா தாவேக்காக்கு நல்லதா? அப்படி கொடுத்தா தாவேக்காவுடைய தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும், வருத்தப்படுவாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இல்லை, அது சரவணன் அவருக்கு ஒரு விஷயம் நம்ம புரிய வேண்டியது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம காங்கிரஸுக்கு 5க்கு 2 கொடுக்குறோன்ற ஒரு முடிவில் இருக்கோம். அப்படின்னா இப்போ 25க்கு 10 இப்படி ஒன்று இருக்குது. அதில் டிபார்ட்மெண்ட்ஸு அது மாதிரி 5 தான் தராங்களா, இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. இது இந்த நேரத்தில் சாணக்கியத்தனம் முக்கியமாக, வீரம் முக்கியமான சாணக்கியத்தனம் தான் முக்கியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தொண்டர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னென்ன, இன்றைக்கி அவர் காமிச்சவங்க எல்லாரும் தான் எம்எல்ஏ. ஓகேவா? அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவர் முடிவு பண்ணுற விஷயம்தான். வேண்டாம் நான் இன்னொருத்தர் கொடுக்கணும்னா, ஏன்னா அவர் ஆட்சியில் அமைச்சாதான் நீங்கள் இந்த பேசுகிற அமைச்சரவை பற்றியோ, பவரில் நாளைக்கு வர்றதோ, நாளைக்கு உள்ளாட்சியில் வர்றதோ, அவர் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அப்போது அது இருக்க வேண்டியதுக்கான முக்கியமான சப்போர்ட் சிஸ்டம் இங்கேருந்து இருக்குன்னும் போது அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஓவரால் கூட்டணி இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு 10 அமைச்சரவை, ஏன்னா 33 அமைச்சரவை இருக்குது ஜென்ரலாக. அந்த 33 அமைச்சரவையில் நீங்கள் ஒரு 10 கொடுத்து 23 உங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. ப்ரொபோஷனேட்டாக பார்த்தீங்கன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். மேபி ஒரு 2-3 அமைச்சரவை மாறும். எல்லா அமைச்சருமே பவர்ஃபுல்லாக அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ இதை நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ ஆட்சி அமைக்கணும். நான் சொல்கிறேன், இது முன்னாடி எடப்பாடி இந்த திமுகவோட இணைஞ்சு ஆட்சி அமைக்கலான்ற முடிவு இல்லாமல் நடந்துருந்துச்சுன்னா, நம்ம காங்கிரஸோட இணையாமல், இந்த காங்கிரஸ் இங்கே வந்ததுனால திமுகவும் கோவமாய் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க. நடக்காமல் இருந்திருந்தா அதிமுக வித்தவுட் எனி டிமாண்டு ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு குரூப்பை பிரித்து வருது, வேறு வழியில் இது நம்ம பண்ணணும். ஏன்னா மொத்தம் 25 பேர் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க ஒரு 2-3 அமைச்சர் 4 பேர் தான் மெயின், 5 பேர் இருக்காங்கன்னா, இவங்களுக்கு கொடுத்து இவங்களை கண்ட்ரோல் வச்சா மீதி எல்லாருமே கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. ஸோ அப்படி போகிறது பெட்டர். அதை விட்டுட்டு 2 பேர் ஒருத்தருக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க போயிடுவாங்க வருவாங்கன்ற பயத்தில் இருக்கிறத விட இது பெட்டர் சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். அவர் இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காரு. என்னன்னா, நீங்கள் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்க கூட இருக்கிற 3 பேரும் 4 அமைச்சர்கள் மேலே ஏற்கனவே ஊழல் புகார்கள்லாம் இருக்குது. இப்போ அது தூய சக்தின்ற பேசில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. சார், நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு வந்துடும். அரசாங்க நிர்வாக ஊழியர்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு ஊழலும் எந்த ஒரு இதுவும் நடக்காது. இப்போ நம்ம நடத்துறது அதே ஊழியர்களை வச்சு தான். எப்படி அப்போ என்ன பண்ணுவோம், எல்லா ஊழியர்கள் நம்ம அனுப்பிட்டு புது ஊழியர்கள் எடுக்கலாமா? சரி, அப்படி பண்ண முடியாது. நம்ம நிர்வாகத்தில் நம்ம அமைச்சர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதை சரி தவறு நடத்தாமல் எப்படி கொண்டு வர முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படி பண்ணிட்டு போகலாம். சரி, திருப்பி சொல்கிறேன், இதுக்கப்புறம்
விஜய் அவருக்கு ஒவ்வொரு அடியுமே அது வந்து அக்னி பரீட்சை தான். ஏன்னா அந்த கட்டத்தில் நம்ம இருக்கோம். நம்ம தும்புனா, இருமுனா, கை தலையில வச்சா எல்லாமே வந்து பேசும் பொருளாகவும் விமர்சனமாக தான் ஆக போகுது. ஸோ இதை அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஆட்சியை தக்க வச்சு உள்ளாட்சி வரைக்கும் நடக்க வேண்டியது. விஜயகாந்த் அவர்களை நான் வந்து 2011 நான் தேமுதிகலேருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து அந்த நேரத்தில் இருந்த முக்கிய காரணம் வந்து அவர் அதிமுக கூட்டணியை பகைச்சி வெளியே வந்தது தான். ஏன்னா அந்த நிர்வாகிகள்லாம் கொஞ்ச நாள் இருந்திருந்தா ஒரு 5% 10% உள்ளாட்சி அமைப்புகளை பவருக்கு வந்திருப்பாங்க. நான் அந்த நிர்வாகத்தில் கூட எல்லாருமே பார்த்துறோம். பெயிண்டர் வேலை பண்ணுறவங்க, அன்னாடம் தொழில் பண்ணுறவங்க, டிரைவர் வேலை செய்கிறவங்க, அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 10-100 ரூபாய் வந்து இவருக்கு கொடி தோரணம் கட்டி செலவு பண்ணி அப்படி இருந்தவங்க நான் பார்த்துருக்கேன். நான் நேரடியாக கூடி இருந்திருக்கேன். ஓகேவா, நான் நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்காங்கன்றத கண்கூட. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் கான்சிடர். ஏன்னா விஜயகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடச்சிருந்தா 90% கஷ்டப்பட்டு ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாரு. ஒரு 10-20% தான் வெளியில் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. சார் அதை தவற விட்டாருன்ற ஒரு சொல்ல போனால் விஜய் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்கிறதா அவர் அன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருந்தா அவர் சிஎம் ஆயிருக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் விஜய் அவரும் பண்ண வேண்டியது உள்ளாட்சி துறையை சப்போஸ் நடத்துறதா இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், நம்ம நிர்வாகங்களுக்கு கொடுக்கணும். அப்போதான் அடிமட்ட கிராஸ் ரூட் லெவலில் வளரும் கட்சி. இப்போ நம்ம வந்து வெறும் ஃபேஸை வச்சு ஜெயிச்சிட்டோம். இப்போ எல்லாரும் நம்ம மேலே இவங்க மேலே வைக்க விமர்சனம் என்ன, கிளை கழகம் கிடையாது, கட்டமைப்பு இல்லை, இதை எப்படி நீங்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க, இப்படியெல்லாம் வச்சாங்க. இதெல்லாம் விமர்சனமாக பார்க்கல, இதான் உண்மை. அதுதான், அது விமர்சனமா இருந்தது உண்மை. அதனால தான் விமர்சனம் வைக்கிறாங்க. அதை நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ நம்ம கட்டமைப்பா மாற்றணும். டிவிக்கு நிர்வாகத்தில் கிளை செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர்லேருந்து நிர்வாகத்திலேருந்து எல்லாரையும் ஃபிட்டலைஸ் பண்ணி சரி பண்ணி இதில் யார் கவுன்சிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு, யார் வந்து சேர்மன் ஆகிறதுக்கு வாய்ப்பு, இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் இவங்க இன்னும் உள்ளே இறங்கி டீப்பாக ஒர்க் பண்ண வச்சு அதை நம்ம வந்து அந்த கட்டமைப்பு உருவாக்கிட முடியும். இப்போ அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம ஆட்சியிலேயே இல்லாமல் நம்ம ஆட்சி தக்க வைக்கிறதுலேயே இந்த 6 மாதம் போச்சுன்னா அதை நம்ம பண்ண முடியாது. உள்ளாட்சியை காப்பாற்ற முடியாது. உள்ளாட்சியில் பாதி முக்கால்வாசி இடம் போயிடும். ஸோ அது ஏன்னா உள்ளாட்சின்றது தலைவரை வச்சு முடிவாகிறது கிடையாது. அங்கே உள்ளே யார் இருக்கா, எந்த நிர்வாகத்தில் சரியாக இருக்காங்க, அதில் நல்லா பண்ணுறவன் திருப்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு இவர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அட்லீஸ்ட் நம்ம 50-70% ஆஃப் உள்ளாட்சித்துறையை கண்ட்ரோலில் எடுக்க முடியும். அப்போ எடுத்தால் நீங்கள் அதில் பாதி பேர் வெளியாலாக போயிட்டாங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எந்த திட்டமும் போகாது, எந்த இம்ப்ளிமெண்ட்டும் கீழே போகாது. ஸோ இது தவிர்க்க முடியாத விஷயம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணி ஆக வேண்டிய கட்டம். அதனால தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் அது வரைக்கும் நம்ம எது அது சாணதான பேத தண்டம், அது நம்ம போன வீடியோவில் சரியாக சொல்லலைன்னு கமெண்டில் கூட வந்து சொன்னாங்க. ஸோ அதை நம்ம பிரயோகிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதனால் இது தவிர்க்க முடியாத விஷயம். ஓகேன்றதை நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே சார். அடுத்தபடியாக சுதாகர்ன்ற நம்மளுடைய நேயர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ டிஎம்கே சைட்ல இருந்தே பல பேர் வந்து டாஸ்மாகை மூடணும் அப்படின்ற மாதிரி போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் எதுவும் பண்ணலையே, ஏன் இப்போ வந்து கொடுக்குறாங்க? இது வந்து விஜய்க்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நம்ம ஏற்கனவே வீடியோலையுமே சொல்லியிருக்கிறோம். நம்ம என்ன சொன்னால் டே 1லேருந்தே இவருக்கு இந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் தான் இந்த விஷயங்களை ஆக்டிவ் பண்ணீங்க. இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்து இந்த போரை தொடுக்கிறாரு. நீங்கள் ஸ்டாலின் அவர் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா விட்டுட்டீங்களேன்னு பேசும்போது எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஓகேவா, இப்போ அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிக்குது. இது வரும், இன்னும் பிரதிபலிப்பு அதிகமாக வரும். உங்கள் டைவர்சிஃபிகேஷன் அங்கே போகக்கூடாது. அது போகக்கூடாதுன்னா நம்ம ஓவராக இங்கே ரியாக்ட் பண்ணுறாங்க சில நம்ம இந்த டிவிக்கு தொண்டர்களே வந்து திடீர்னு ஒரு விஷயம் ஒரே நைட்டில் எல்லாமே மாறிட்ட மாதிரியோ நடந்த மாதிரியோ ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அதை கொஞ்ச நாளைக்காக சட்டிலாக வைக்கணும். 6 மாதம் தான் இவர் இது பண்ணால் அதுக்கப்புறம் இவங்க பண்ணுறதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்குது. இவங்க நிர்வாகத்தை செட் பண்ணுறதுக்கே இன்னும் 2-3 மாதம் ஆகிடும். ஒவ்வொரு துறை, ஒவ்வொரு செயலாளர், ஒவ்வொரு பொறுப்பு எல்லாத்தையும் செட் பண்ணி அதுக்கடுத்த ஒவ்வொன்றுத்துக்கு போகிறதுக்குள்ளேயே டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகுது. இன்னொன்று, திமுக இதை பண்ணுவாங்க. அவங்க தானே எதிர்கட்சி. நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா, நம்ம வளர்ச்சி பண்ணி ஜிடிபி வந்தாங்கன்றதை நம்ம சொல்லலை. அங்கே என்ன குறை இருந்துச்சோ அதை தான் சொன்னோம்.
இப்போ அதுதானே திமுகவும் பண்ணும். கண்டிப்பா பண்ணுவோம். அது நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் இல்லையா? இவர் முதல்வர் சிஎம் இப்படிதான் வந்திருக்காருன்னும் போது ஸோ இதுக்கு அவங்க கவுண்டர் கொடுக்க தான் செய்வாங்க. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதை நம்ம எப்படி சரி பண்றோன்றது தான் நமக்கு முக்கியம். நம்ம இப்போ ஆரம்பத்திலேயே 700 டாஸ்மாக மூடிட்டோம். இப்போ நலத்திட்டங்களை போட போறோம். பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. ஃபண்டுக்கு என்ன? இந்த சோர்ஸுக்கு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இப்போ 100 சில்லற அரசு நிர்வாகங்கள் இருக்கு. அதுல 40-45 தான் லாபத்துல எங்குது. அந்த லாபம்ன்றதே ஒட்டுமொத்தமே ஒரு 2500 கோடி கூட கிடையாது. அப்ப இத்தனை நிர்வாகம் எதுக்கு நடக்குது? இத்தனை ஊழியர்கள் எதுக்கு? இவங்களுக்கு எதுக்கு சம்பளத்துக்கு கொடுக்குறோம்? இதை ஸ்ட்ரீம்லைட் பண்ணி இதை லாபத்துல உருவாக்குறதுக்கு என்னன்னு பாக்குறது. உருவாக்க முடியறதெல்லாம் வச்சுட்டு மீதியெல்லாம் சேல் பண்ணியோ வெளியே தனியார் கொடுக்கறதையோவே பண்ணா அரசாங்கத்துடைய செலவினங்கள் குறைஞ்சிச்சுன்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எக்ஸலண்ட் ஐடியாவை தான் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் போன கவர்மெண்ட்ல. அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு தான் நேற்று வீடியோல பழனிவேல் தியாகராஜன் முடிஞ்சா நம்ம கொண்டு வந்துடணுன்றத நான் நினைக்கிறேன். இது என்னுடைய விஷயம். இது கட்சி நிர்வாகமா அவருடைய கொள்கைக்கோ இவங்களுடைய கோட்பாடுக்கெல்லாம் உடன்பாடெல்லாம் எனக்கு தெரியல. நான் ஆட்சி நல்லபடியா நடத்துறதுக்கோ தமிழ்நாடு நல்லா வளர்றதுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்றேன். அதை அவங்க எடுத்துக்கிட்டு பண்றது பண்ணாதது விஷயம். ஸோ இந்த நிர்வாகத்தை சரி பண்ணா அரசாங்க ஊழியர்களுடைய இது குறையும். இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கெல்லாம் திருப்பி நம்ம வேலை எடுக்காம நம்ம வேலையை விட்டு அனுப்ப முடியாது. அது பிரச்சனை ஆகும். ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு புதுசா வேலையை எடுக்கணும்னு வருது. அதை இவங்களை வச்சு ஃபில் பண்ணி சரி பண்ணிட்டு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 10,000 மேல வேலைகள் இன்னும் எடுக்காம இருக்குன்ற ஒரு வேக்கண்ட் இருக்குன்றது இருக்கு. அந்த இடத்துல இதெல்லாம் சரி பண்ணி இவங்களை எடுத்து உட்கார வச்சு சரி பண்ணிட்டு போகலாம். தவிர புதுசா எடுக்காம நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்ல இப்ப டாஸ்மாகே ஒரு 700 சில்லற டாஸ்மாக மூடுறாங்கல்ல, அதுல பணியாற்றின அந்த ஊழியர்கள் எல்லாம் வேற எங்க பணியாற்றுவோம்? சரி, டாஸ்மாக்ல இருக்கிறது அக்ரிமெண்ட் சைனிங் இதுதான். இது அவர் அரசாங்க ஊழியர்கள் கிடையாது. யாருமே இதுல ஜெயலலிதா கிடையாது, அரசாங்க ஊழியர்கள் கிடையாது. அவங்களுக்கு சம்பளமும் ரொம்ப கம்மி. 15,000 25,000 அந்த ரேஞ்ச் தான் வச்சிருப்பாங்க. இந்த 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா மேட்டர் இருக்குல்ல உள்ள சில்லற, இதுல அந்த பாட்டில் போற இதுக்குள்ள அவங்களுக்கான வருமானம். ஒருவேளை பார் இருந்தா பார் ஓனர் ஏதாவது கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்கு. மற்றபடி அவங்களுக்கு பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது. இவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏதாவது துப்புரவு இல்லை முக்கியமான வேற ஏதாவது சுகாதாரத்துறையில ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுக்கலாம். இல்லையா இவங்களுக்கு வேற ஆஃபர். இது அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணி தான் இவங்களெல்லாம் வேலைக்கு ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இது வேற வீடியோல ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. அவருக்கு என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்ப விஜய் அவர்கள் முன்னாள் அமைச்சருக்கு மேல இருந்த ஊழல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போ தூசி தட்ட போறாரு அப்படின்றத கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ நீங்க ஒண்ணு கேள்வி கேட்குறீங்க, எப்போ தூசி தட்டுவார்? ஒருத்தர் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான உங்களுக்கே இத்தனை சிந்தனைகள் இருக்குன்னா அந்த இடத்துல உட்காந்து இருக்கிறவர் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உடனே நடத்தணும். இப்போ நமக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்றதுனால எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆனால் அரசாங்கத்தில் இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. நான் திருப்பி சொல்ல, விஜய் அவரே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நிர்வாகம் ஸ்லோ. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜியோன்னு போட்டால் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் நிர்வாகத்தை பாஸ் ஆகி வர்றதுக்கு அதை சூப்பர் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை பார்க்கணும். அதுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணணுமா, நிர்வாகத்தை செய்யணும். இப்போ நிர்வாகிகளும் குறைவாக இருக்காங்க. அதை சரி பண்ண முடியுமானா அது சரி பண்ணி ஆளை அதிகமாக ஏற்றினா நமக்கு செலவினங்களில் ஏறும். ஸோ இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. ஒரு அரசாங்கம் சரி பண்ணி வரணும். இது நம்ம இந்த விஷயத்த நான் எந்த அரசாங்கத்து மாதிரி குறையானா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ இங்கே பிரச்சனை நிர்வாகம் கீழே இருக்க நிர்வாக சீர்கேடு. இதை தான் ரஜினி அவர்கள் முதல்ல சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார். அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கான வழி பார்க்க வேண்டியதே பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதை பாருங்களேன். இப்போ நீங்கள் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினா வீடியோ எடுத்து ஹைலைட் பண்ணுற மாதிரி அரசாங்க நிர்வாகத்தில் பணத்தை வாங்கி பண்ணுறதை பண்ணுங்க. அடுத்தது அவங்க டிலே பண்ணாங்கன்னா இவ்வளோ நாள் ஆகுதுன்றதை தைரியமாக போடுங்க. இதெல்லாம் அப்போ சரி பண்ணுறதுக்கான சரியாகும். அப்போ நிர்வாகம் சீர்கேடு இல்லாமல் டக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு தாசில்தார்னா அவர் தான் உள்ளாட்சிக்கான இதை பார்க்கணும், அவர் தான் சர்டிஃபிகேட்டை பார்க்கணும், அவர் தான் திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அறிவிச்சா அதை போய் பார்க்கணும். நிலம் திடீர்னு எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் பார்க்கணும். ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அங்கே போனோம். ஸோ ஒருத்தரே எவ்வளோ வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள். ஸோ அவரை எந்த வேலையில் வைக்கணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, எது ப்ரியாரிட்டைஸோ அது ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறத விட இன்னைக்கு இமீடியட்டாக ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல நான் போய் நின்னாகணும்னா அதை தான் கொடுப்பாங்க, இதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஆன்லைனில் சிஸ்டம் டக்குன்னு பாஸ் பண்ணால் போகுன்றதை கொண்டு போயிட்டான்னா இந்த வேலைப்பாடுகள்லாம் குறையும். அவர் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் சிஸ்டமில் பாஸ் பண்ணலாம், இது ரெவன்யூ இது ரெக்கார்ட் பண்ணலான்றதெல்லாம் கொண்டு வரும்போது இது கொஞ்சம் மாறும். இது ஏன் கேள்வி திரு விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்க போகும்போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். நம்மளும் அதை பேசியிருந்தோம். அதாவது இங்கே நான் தான் அதிகாரம், யாரை என்ன ஜெயிச்சிட்டோம் எங்கே வேணாலும் ஆடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்கன்னு சொன்னதை அமைச்சர்கள் ராஜ்மோகனாக இருந்தாலும் சரி, இன்னொரு அமைச்சர் கீர்த்தனாவும் அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே ஜெயிச்சிட்டோம் யாருமே ஆடாதீங்கன்னு சொல்கிற ஒரு விஷயத்த ஹெல்த்தியாக பார்க்குறேன் சார். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
சொல்கிறவங்க பேட்டியும் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். சரி, உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலைவர் சொல்லி கொடுக்குறாருன்னா கொடுங்க. சரியா? நீங்களா வந்து முன்னாடி பேசுகிறேன். அது அவர் பதிவு பண்ணாருன்னா அது அவருடைய வாக்காக தான் எல்லாருக்கிட்டேயும் போகணும். அதை திருப்பி நீங்கள் இதில் போடுங்க, ரீல்ஸில் போடுங்க, இன்ஸ்டாவில் போடுங்க, சோஷியல் மீடியாவில் போய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நீங்களும் அதை வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லைம்லைட்டில் நீங்கள் உங்களுடைய லைம்லைட்டை பார்க்குறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். சரியா? அதை தவிர்த்து செயல்பாடுகளுக்குள்ளே போகணும், செயலில் செய்யுங்க. நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் நடத்தி காட்டுங்க. அதுக்கு வாங்கி அவர் ஒரு மவுத் பீஸாக நீங்கள் ஏன் சரி பேசணும்? அவரே சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் எதுக்கு? நீங்கள் செயலில் காட்டுங்க. நீங்கள் எடுத்துக்காட்டாக இருந்து கீழே இருக்கவங்கள அதை எடுத்துக்காட்டாக நடத்துக்க வைங்க. அதையே திருப்பி நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்கு? அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் எடுத்து நம்ம பேசலாம் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.